Good morning, students. Today we are going to study learning the images of earth. Okay, what is meant by earth? What are the different resources are present in the earth? What are the minerals are available in the earth? Everything we are going to study. Okay, Amma. See, earth, isn't it outer part of the place? Actually, model. Then soil also present. What is meant by soil? Mixture of mineral is called soil, isn't it? See, outer part of the earth is called soil. The soil layer also there, isn't it? See, in here given earth images and earth sphere. Earth images, it is the earth's two-dimensional view, but earth sphere means three-dimensional, மூன்று இல்லையா? It shows either the whole earth or part of it. எர்த் இமேஜஸில் என்ன கொடுத்துருக்காங்க? இட் ஷோஸ் எய்தர் த ஹோல் எர்த், எல்லா உலகமொத்த உள்ள எர்த்து வியூஸை கொடுக்குறாங்க, காட்டிக்குது. பட் எர்த்து ஸ்பியரில் திஸ் ஷோஸ் தி ஹோல் ஆஃப் எர்த் எய்தர் ஸ்மாலர் ஆர் பிக்கர். ஓகே, திஸ் ஷோஸ் த ஹோல் ஆஃப் த எர்த் எய்தர் ஸ்மாலராக இருக்கலாம், பிக்கராகவும் இருக்கலாம். ஓகேயா? அதே டைமில் எர்த் இமேஜஸ் திஸ் கேன் பி டேக்கன் எனிவேர் and easy to handle. எர்த் இமேஜஸில் பார்த்திங்கன்னா டேக்கன் எனிவேர் இமேஜஸ் தான் ஈஸி டு ஹேண்டில், நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். பட் திஸ் இஸ் ஹேண்டில்டு பட் டிஃபிகல்ட் டு பி டேக்கன் எனிவேர். இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம், ஆனால் டிஃபிகல்ட்டு டேக்கன் எனிவேர், எங்கேயும் கொண்டுட்டு போகிற சிரமம் அப்படிங்கிறாங்க. ஓகேயா? அதே டைமில் the inner content of the images or objectives, example India natural formation, world political, Tamil Nadu transport. This like they have differentiate the map. Okay, map வந்து differentiate பண்ணி கொடுக்கலாம். அதே டைமில் பார்த்தீங்கன்னா the display smaller portion of the earth with detailed information, larger map, circle, district, town, village, panchayat, everything they have differentiate. ஓகே, சி மேப்பில் எப்படியெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இதை கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா நம்ம வந்து பொலிட்டிக்கல் மேப், ஃபிசிக்கல் மேப் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதை தான் டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? த ஃபஸ்ட் கம்பனண்ட் ஆஃப் த பேசிக் ஃபீச்சர்ஸ் மேப் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. அதே டைமில் ஃபில்லிங் த ஃப்ளாங்க், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மேப் அண்ட் மேப் வித் ஸ்கேலார் தட் லைக் கிவன், வாட் இஸ் மேப், இந்த மாதிரி மேப் ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் த ஒர்க் புக். ஓகேம்மா? நெக்ஸ்ட்டு we have ஸ்டடி ஒரு ஷீட் 15. ஓகேயா? ஒரு ஷீட்டில் உள்ள 15 நம்ம கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா லைஃப் லிசன் சி ஹைட்ரோஸ்பியர். வாட் இஸ் மை ஹைட்ரோஸ்பியர்? வாட்டர் பாடி. Okay, yeah, fully water bodies. That is a life line of human being. Circle the matching soils. Which is the correct answer? Oceans. Then it is the lifeline given by circle the match. என்ன வச்சுருக்காங்க? இதை சர்க்கிள் பண்ண வச்சுருக்காங்க, ஓஷன்ஸ். நெக்ஸ்ட்டு 7% of the total leaf of ocean floor is occupied by trenches. Okay. See, the next non-porous rock, continental shelf, sea floor, fathom. First one correct answer is alluvial fan, அதாவது வண்டல் மண். சரியா? The next continental shelf, second one is depth of the sea, நல்ல ஆழமான sea பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா sea floor இங்கே இருக்குது. மூணாவது வந்து வாட்டர் பெட், மேலே வாட்டர் பெட். ஓகேயா? அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா fathom, இது வந்து gentle slope. Okay, see assertions and reasons. Okay, இதில் வந்து trenches are the deepest part of the oceans. ரீசன் கொடுத்துருக்காங்கம்மா. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? both A and R are correct, but R is the correct explanation for A. இது வந்து ரீசன் வந்து அதோடைய கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த ஆட் ஒன். இதில் வந்து ஃபிஷ்ஷு, பிளாட்டினம், பெட்ரோலியம், வீட்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து which is the odd one, எது வித்தியாசமாக இருக்குது பெட்ரோலியம், ஏன்னா இது எல்லாமே சீல இருக்குது இல்லையா, இது மட்டும்தான் பெட்ரோலியம் வந்து அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேயா. அடுத்து which of the following sentence is true, which is the correct answer. ட்ரூ ஆனது அப்படி பார்க்கும்போது இதில் C and D are true. C and D are true. Base of the condylar slopes consist of steeply sloping layer of sediments. அதுவும் அதே மாதிரி D, as the condylar cells swallows, sunlight penetrate through the water. ஓகேயா. இது இந்த ரெண்டு தான் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேயா. அடுத்து நெக்ஸ்ட்டு மேப் என்னென்னா வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்கம்மா. மேஜர் ஓஷன் லேண்ட் சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் தே ஆர் சம் கொஸ்டின்ஸ். த சீ தட் லைஸ் பிட்வீன் யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா. யூரோப்பும் ஆஃப்ரிக்காவும் எந்த சி வந்து இன் பிட்வீனில் இருக்குன்னா மெடிட்டேரியன் சி. ஓகேயா. அடுத்து த காண்டினென்ட் தட் லைஸ் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர் எதுனா அண்டார்டிகா. உனக்கு அந்த மேப்பில் பாரு, சதர்ன் சைடு எது இருக்குது அப்படி சதர்ன் ஹெமிஸ்பியர் அந்த சதர்ன் ஹெமிஸ்பியர் பக்கத்தில் எந்த காண்டினென்ட் இருக்குது அப்படின்னா அண்டார்டிகா. அடுத்து நேம் த ஓஷன் தட் இஸ் பவுண்டட் பை ஏஷியா இன் த நார்த், ஆஃப்ரிக்கா இன் த வெஸ்ட், ஆஸ்திரேலியா இன் த ஈஸ்ட் அண்ட் அண்டார்டிகா இன் த சவுத்து. எது இந்த இடத்துக்கு நடுவில் எந்த இடம் வந்திருக்குன்னா இந்தியன் ஓஷன். ஓகேயா. அடுத்து கொடுத்துருக்க என்னென்னா மேப் கொடுத்துருக்காங்க. இந்தியா மேப்பில் வந்து நீ இதெல்லாம் நீ வந்து வேவ் எனர்ஜி பவர் இஸ் ஜென்ரேட்டட் ஒன் ஆஃப் த ஐலாண்ட் இந்தியா, மார்க் த ஐலாண்டு. வேவ் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய ஐலாண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு. நானே மார்க் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்க. ஏன்னா ஐலாண்டு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு. ஓகேயா. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேயாம்மா. அது தனிப்பட்ட தீவு கிடையாது, நம்ம இந்தியாவுடைய பொசிஷன் தான். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 16. இதில் வந்து இது பயோஸ்பியர், பயாலஜி, ஃப்ளோரா அண்ட் ஃபொனா. ஓகேயா. டேஸ் இஸ் த லைஃப் சப்போர்ட்டிங் ஃப்ளோரா அண்ட் ஃபொனா லேயர் அப்படின்னா பயோஸ்பியர் மட்டும்தான். ஏன்னா ஃப்ளோரா ஃபொனா போத் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த பயோஸ்பியர். அடுத்து பார்த்தீங்கன்னா which of the following can be marked as the factor influencing biodiversity. இதில் which is the correct answer. இது கரெக்டு. இந்த மார்க் த ஃபேக்டர்ஸ். எது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த பயோடைவர்சிட்டினா ஏபிசி டாப்போகிராஃபி, கிளைமேட், ஃப்ளோரா. ஓகேயா. டிஒய் கிடையாது, டிஓ. ஓகேயா. அடுத்து மெனி வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் அண்ட் வாட்டர் பிளான்ஸ் live together in a pond. This is called ecosystem. Okay. Variety of fishes, water plants ஃபிஷஸும் வாழக்கூடிய பகுதி எதுனா எக்கோசிஸ்டத்தில். ஓகே. fill in the blanks. Loss of biodiversity is habitat alterations caused by human activities. ஓகேயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் வந்து எது சன் இஸ் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இந்த பயோஸ்பியருக்கு எது அதிகமான எனர்ஜியை தருது அப்படின்னா சன்னு தான். ஸோ தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ட்ரூ. ஓகேம்மா. ஐடென்டிஃபை த செல்ஃப் நர்சிங் காம்பனண்ட் ஆஃப் த எக்கோசிஸ்டம். இது செல்ஃபாக எது அந்த காம்பனண்ட்டை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்லி சி மட்டும்தான், பிளான்ட் மட்டும்தான். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா seventh one, a creature that is not eaten by any animal. சரியா. எந்த அனிமல் அப்படி கேட்டால் ஈகிள். அடுத்து ஸ்னேக் ஈட்ஸ், ரேபிட் டஸ் நாட் ஈட். ஸ்னேக் சாப்பிடும், ஆனால் ரேபிட் அதை சாப்பிடாது, ரேட். சரியா. அதே மாதிரி ஜாக்கல் ஈட்ஸ் பட் டாக் டஸ் நாட் ஈட். எது ஈகிள். சரியா. அடுத்து கிரியேச்சர் ஈட்டன் பை ஹெர்பிவர்ஸ். எது பிளான்ஸ். சரிங்களா. அடுத்து கிரியேச்சர் ஈட்டன் பை கார்னிவர்ஸ், ஜிப்ரா. கிரியேச்சர் ஈட்டன் பை ஓம்னிவர்ஸ். எதுன்னா இன்செக்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஓகே. இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. அடுத்து தே ஆர் கிவன் சம் அனிமல்ஸ் நேம்ஸ். எது ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷியரி கன்சியூமர். ஓகேயா. இதில் வந்து பார்க்க போனால் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போனால் ப்ரைமரி கன்சியூமர் வந்து கோட்டு, கவு, ஹார்ஸ் சொல்லலாம். செகண்டரி கன்சியூமர் வந்து லயன், டைகர் சொல்லலாம். இது வந்து crocodile, அப்படி 2-3 அனிமல்ஸ் சொல்லலாம். சரியா. அடுத்து 17th ஒன் என்னென்னா மேன் அண்ட் என்வாயர்மெண்ட். மனிதனும் அதனுடைய சுற்றுப்புற சூழல்களும் எப்படி இருக்குது அப்படி பார்க்கும்போது they are given QR code also. Source resources according to their classification. கிளாஸிஃபை பண்ணி பார்க்கலாம். இதில் எப்படின்னா
non-renewable resources, renewable resources. renewable resources அப்படின்னா once again we can use. ஓகே, சன்லைட்டை என்ன செய்யலாம், we can use. அதே டைமில் பார்த்தீங்கன்னா கோல் நம்ம ரெண்டாவது யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் அ நான் renewable resources. வாட்டரை we can use. சன்ரைஸ், அதே மாதிரி சன் வாட்டர், இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், ஒன்ஸ் அகேன் we can use. பட் at சேம் டைம் மெட்டல் ஆல்சோ we can use once again, ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன செய்ய முடியாது, கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, we can't recycle or what usable, because of if you have put petrol in the vehicle, நம்ம வெஹிக்கிளில் நம்ம 2-வீலர்லையோ 4-வீலர்லையோ பெட்ரோல் போட்டோம்னா அடுத்து மறுபடியும் என்ன செய்ய முடியாது, அது சோர்ஸ் எனர்ஜி ஆகி போயிடும் இல்லையா, நம்மளுக்கு வராது. ஒன்ஸ் அகேன் we can't use it. ஓகே, ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அது அடுத்ததுமே நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வந்து கொஸ்டின்ஸ் தான், நீ நல்லா ரீட் பண்ணிவிட்டு புக்கையும் ரீட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் அண்ட் ரைட் கரெக்ட் ஆன்சர். ஓகேயா. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 18, மேப்பிங் ஸ்கில் அப்படின்னா உனக்கு தெரியும், நமக்கு வந்து மேப்பில் உள்ள என்னெல்லாம் முக்கியமான இதெல்லாம் இருக்குன்னுட்டு, கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் அன்சீன் ஃபாரஸ்ட், டீப் சி அண்ட் ரிசோர்ஸ் அண்ட் the earth is known as remote sensing. ஓகே, கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் அன்சீன் ஃபாரஸ்ட், நம்ம ஃபாரஸ்ட்டில் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்க முடியாது, நம்ம செய்ய முடியாது, ரொம்ப டெப்த்தாக இருக்குது, டீப்பாக இருக்குது, அதை வந்து எதன் மூலம் பார்க்கலாம் அப்படின்னா, எதன் மூலம் எடுத்துக்கலாம், அதை ஷூட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா ரிமோட் சென்சிங் மட்டும்தான். ஓகேயா. அடுத்து த கோஆர்டினேட்ஸ் 9°35 நார்த் அண்ட் 78°7 ஈஸ்ட் ஆஃப் மதுரை gives as information about லொக்கேஷன். புரியுதுங்களா? இதை வச்சு லொக்கேஷனில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கலாம். அருண் இஸ் டிவைஸ் ஆன் த டிப் டு விசிட் அஜந்தா gives what help and guides him in his journey. இது GPS, global position system. ஓகேயா. அடுத்து கொடுத்துருக்காங்கம்மா, the reason for the aerial photographs to be captured continuously with a time gap of 10 to 30 seconds at fixed height at Orlopra. Remote sensing organs in human body is eye, nose, ear. Okay, yeah. இந்த மாதிரி they have given everything, just you read it and find out the answer. Okay, the next continent countries application, யூரோப் காண்டினென்ட், கண்ட்ரி சைனா, நாவிக் வந்து இந்தியா. சரிங்களா. நார்த் அமெரிக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, காண்டினென்ட் வந்து கண்ட்ரிஸ் இந்த ரஷ்யா, கல்லியோ யூரோப். ஓகேயா. ஏஷியா இதெல்லாம் காண்டினென்ட்டு. அதே டைமில் கண்ட்ரிஸ் பார்த்திங்க USA, இங்கே என்னது 1952 GPS கனடா. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எந்தெந்த கண்ட்ரி அவங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்ணது அப்படின்னு அந்தந்த கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா assistance GNSS is used our daily life. give ரீசன் கொடுத்துருக்காங்கம்மா. ஆனால் A and R are correct, but A is correct but ரீசன் வந்து என்னது ராங். ஓகேயா. எனர்ஜி சோர்ஸ் சேட்டலைட் இமேஜஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது வந்து ஆட் ஒன் அவுட், இது வந்து ஒன்று வந்து அவுட்டு. ஓகேயா. அடுத்து வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காது எதுனா, எதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, GIS, GPS, கூகுள் எர்த் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக எழுதணும். ஓகேயா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் எ லாஸ்ட் மேன், GPS, குளோபல் பொசிஷன் சிஸ்டம். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ரிவியேஷனும் கொடுத்துருக்காங்க, அதை நீ கரெக்டாக பார்த்து எழுதிக்கோ. அடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா என்னது ரிமோட் சென்சிங் பிக்சர்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்கம்மா. இது வந்து நீ வந்து கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுத வைக்கலாம். ஓகேயா. இது வந்து என்னது, எனர்ஜி இஸ் ரிசீவ் ஃப்ரம் சன். ஓகேயா. அதே டைமில் எங்கே இந்த சென்சார் இஸ் டெய்லி லைஃப்பை யூஸ் பண்ணணும், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய இடங்களுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேயா. அதே மாதிரியா கீழே கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸ் GPS எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா காரு, ஏரோப்ளைன் மட்டும்தான் GPS யூஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் ஆஃப் ட்ராவலிங்காக போகிறதுக்காக GPS யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. குளோபல் மேப் ஏ வந்து எது, இந்த நாங்கள் நம்பரே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று ரெண்டாவது பிக்சர் 1, சரியா, அதிலே கொடுத்துருக்காங்க 2, 1, 4, 3, 5 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ரீட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிடுங்க. ஓகேயா. அடுத்து மேப்மா,
எங்கெங்கே இந்த பிளேஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி நானே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோ. டெல்லி மேலே இருக்குமா, கண்ட்லா வந்து குஜராத் பக்கத்தில் இருக்குது. மும்பை வந்து என்னது, மும்பை வந்து எந்த ஏரியா, மகாராஷ்டிரா ஏரியா மும்பை. நாக்பூர் சென்டர் ஆஃப் த பிளேஸ் மத்திய பிரதேஷ். கொல்கத்தா இஸ் த கேபிட்டல் ஆஃப் Kolkata is the capital of West Bengal. Nagpur is the capital of Madhya Pradesh. Okay, Amma. Mumbai is the capital of Maharashtra. Bangalore is the capital of Karnataka. Chennai is the capital of Tamil Nadu. Visakhapatnam, that is also one of the shipbuilding industry. Okay, shipbuilding, ship build பண்ணக்கூடியது, ஷிப் மேக் பண்ணக்கூடியது. அதில் மார்க் பண்ணிக்கேன் பார்த்துக்குங்கோ. ஸோ நல்லா படிச்சுங்கோ, ரீட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை கரெக்டான ப்ளேஸில் எழுதிக்கோ உன்னுடைய ஒரு ஷீட்டில். ஓகேம்மா, தேங்க்யூ.